கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோபுடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். யோபு 23வது அதிகாரம் 14வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த வார்த்தை சொல்லும்போது யோபுடைய நிலைமை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா தேவ சமூகத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்ட சாத்தானால சகல சம்பத்துகளையும் யோபு இழந்திருந்தார். அதே சமயத்தில் பிள்ளைகளை பறிகொடுத்து சரீரத்தில் சுகம் இல்லாமல் எல்லா விதமான நன்மைகளும் இழந்திருக்கிற வேளையிலும் யோபு சொல்ற வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவார், இன்னும் அநேக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் என் கர்த்தரிடத்தில் உண்டு என்று சொல்லி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான வார்த்தை தான் இந்த வேத வசனம். யோபு இவ்வளவு தைரியமாக தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கான காரணத்தை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா தனக்கு எந்த நிலைமை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு அதிலே சார்ந்து நடப்பதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தனால. ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய வார்த்தையை உணவுக்கும் மேலாக ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக நேசித்து வாஞ்சிக்கிற அனுபவம் யோபுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதுனால. மூன்றாவது காரியம், தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றுமே என் வாழ்க்கை நடக்காதுங்கிறத நிச்சயமாய் யோபு அறிந்திருந்து தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுனால தான் அருமையாக இந்த வார்த்தையை சொல்றார் யோபு, எனக்கு குறித்திருக்கிறத கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார், இன்னும் அநேக ஆசீர்வாதங்களும் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை யோபுடைய வாழ்க்கையோடு கூட ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா நமக்கு ஏற்படுகிற இழப்புகளின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் எவ்வளவாக கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறோம். உணவுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அது மாத்திரமல்ல, தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்காதுங்கிற நம்பிக்கை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஏன்னா நம்மளால சொல்ல முடியும், எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார், இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி. இப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை தேவன் கனப்படுத்தி தான் யோபுவுக்கு ரெட்டிப்பான நன்மை கொடுத்தார். இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்தலை மாற தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை விட்டு வழிவிலகாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் வார்த்தையை ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக நேசித்து உட்கொள்ளுகிறவர்களாக, தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்காதுங்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு நடக்கிறவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவேர், இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி அறிக்கைப்படுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசீர்வதித்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களாக கர்த்தரை கனப்படுத்துவீராக. அப்படி செய்யப்படுற அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்லருமை பிதாவே, ஆமேன்.